ஏசப்பா இல்லாத வாழ்க்கை நல்லா கவனிக்கலாமா சில்ட்ரன்ஸ்? ஏசப்பா இல்லாத வாழ்க்கை ஆனா எப்படின்னு இருக்கும்? மைக்கில் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும். பாத்துருவோமானே? பாத்துருவோம். எல்லாம் தெரியுதா? ஏதாச்சும் இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு, எம்டியா இருந்துச்சு. ஆனே கிறிஸ்மஸுக்கு புது வருஷத்துக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு தேவைனா அப்போ மட்டும் ஆண்டவர் கூப்பிட்றோம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? பிளாக் அண்ட் ஒயிட்டாக தானே இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட், கலர்ஃபுல்லாக இருக்காதுல்ல? கலர்ஃபுல்லாக இருக்கு. சரி, இவங்க எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் கொடுத்துருமா? பென்சில் கொடுப்போம். பென்சில் ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் வரையட்டும். ரைட்டு, வரையலாமா? 1 2 3 ஸ்டார்ட். எல்லாரும் வரைங்க பென்சில்ல. சூப்பராக வரைங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணே ஏசுப்பா அப்பப்போ தேடினா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தானே? பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும் லைஃப். நான் பார்த்துக்கிறேனே. ரைட்டுண்ணே. ரைட் அண்ணே, இப்போ ஏசுப்பா நமக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ வாழ்க்கை எப்படின்னு இருக்கும்? உங்களுக்குலாம் லைஃப் கலர்ஃபுல்லாக மாறணுமா? சதுரா சொல்லுங்க, சதுரா சொல்லுங்க, சதுரா சொல்லுங்க. அண்ணே இப்போ கூப்பிடும் ஏசப்பா. எல்லாரும் கூப்பிடுங்க ஏசப்பா. ஏசப்பா என் லைஃப்ல நீங்க தான் எனக்குள்ள வாங்க, என்ன ஆசீர்வதிங்க. என் லைஃப் ரொம்ப 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 கலர்ஃபுல்லா மாத்துங்க. சரி, இப்ப பென்சில் கொடுத்தாச்சு. இப்போ ஓகே, சூப்பரா பண்ணுங்கப்பா. ரைட் அண்ணே, எல்லாம் அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்க. ஐயோ அண்ணே, யாரோ ஏசப்பாவோ ஒன்னும் சரியா கூப்பிடல. ஆமா ஆமா ஆமா. ஜீசஸ் எனக்குள்ள வாங்க சொல்லுங்க. இப்பயாச்சும் ஆயிருக்கான் பார்ப்போம். ஏசப்பா உங்க வாழ்க்கையை மாத்தமா, ஏசப்பா உள்ளக்கு வந்தா தானே மாறும். அண்ணே இப்போ சரியா கூப்பிடலாம். ஒன்னும் சத்தமா ஒரு தடவை கூப்பிட சொல்லுங்களேன். ஒரே ஒரு தடவை லாஸ்டா ஃபைனலா நல்லா ஏசப்பா, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைய கலர்ஃபுல்லா மாத்துங்க. முதல்ல என் வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாறி இருக்கான் பாத்துக்கிறேன். மாறி இருக்கு. இவங்களுக்கு காமிச்சிருமானே? ரைட் ரைட் ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். நல்லா ஜோரா ஒரு கிளாப் பண்ணுங்க. மாறிடுச்சா? ஆனா ஏசப்பா மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சுங்க. நம்ம வாழ்க்கை எம்டி தான். எல்லாரும் உட்காந்துக்கலாம். சரி, நாங்கள் ஒரு சின்ன சாங் சொல்லி தரப்போகிறோம். யாராருக்கெல்லாம் அமெரிக்கா சாங் தெரியும்? அமெரிக்கா போகணும்னா ஒரு தடவை பாடுறோம், 2வது தடவை ஆக்ஷன் பண்ணுறோம், 3வது தடவை எல்லாரும். நீங்கள் இப்போ எல்லாரும் சின்ன பிள்ளைங்க தான். ரைட், இப்போ பார்க்க போகிறோம். அண்ணே எல்லாம் ரெடியா? போகலாம். ரைட்டு, பார்ப்போம். இந்த பாட்டு சில பேருக்கு தெரியும், டீச்சர்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா ஜோரா ஒரு கிளாப் பண்ணுங்க. அண்ணே கொஞ்சம் வாலி மைக்கு, இந்த மைக்கு நல்லா ஜோரா. அமெரிக்கா போகணும்னா ஏரோப்ளேன்ல போகலாம், அந்தமான் போகணும்னா சிப்புல போகலாம். அமெரிக்கா போகணும்னா ஏரோப்ளேன்ல போகலாம், அந்தமான் போகணும்னா சிப்புல போகலாம். இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயின்ல போகலாம். பரலோகம் செல்லணுமா? நீ பரலோகம் செல்லணுமா? அதற்கு ஒன்று அந்த ஒன்றேதானே சப்பா, அந்த ஒன்றேதானே சப்பா. ஜீவ புஸ்தகத்திலே உன் பேர் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் உனக்குத்தான் உண்டப்பா. ஜீவ புஸ்தகத்திலே உன் பேர் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் உனக்குத்தான் உண்டப்பா. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டால் போதும்பா, பரலோகம் செல்லலாமே. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிங்கப்பா. மார்க்கு பக்கம் 62 புதிய ஏற்பாடுல 10 வாசிங்கப்பா. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள்.
அடுத்து இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 13ஆம் வசனத்தில் சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில், இன்னைக்கு இந்தியாவில், தமிழகத்தில், உலகம் சின்ன பிள்ளைங்க காணப்பட, சின்ன பிள்ளைங்க கைது செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட 55% அல்லது 45% ஆண் பிள்ளைகள், 55% பெண் பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க இருக்கிற இடம் எங்க இருக்க தெரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் சாயந்தரம் வர்றது கர்த்தருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. பெங்களூர் தேசத்திலே ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிற கணவன் மனைவி, கணவன் சொன்னார், பிள்ளை நமக்கு 4 வயசு ஆயிடுச்சு, காலையில் நான் கொண்டு போய் விட்டுறேன், ஈவினிங் நீ என்ன செஞ்சிரு, நீ பிள்ளையை கூட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையாக நடந்த சம்பவம். நல்லா கவனிங்க. இப்படி ரெகுலராக அவங்க ரொட்டீனாக அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. காலையில் அப்பா வந்து விடுவார், ஈவினிங் அம்மா வந்து கூட்டு போவாங்க. நல்ல ஒரு வசதி வாய்ந்த ஒரு குடும்பம். அந்த பிள்ளை ரொம்ப அழகான பிள்ளை. ஒரு நாள் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் ஆகி அவங்க அம்மா மணி 5 ஆயிடுச்சு, பிள்ளையை கூட்டு போகிறதுக்கா வராங்க. உள்ளக்க போய் பார்க்குறாங்க, தன் பிள்ளை இல்லை. அப்போ ஹெச்எம்கிட்ட கேட்குறாங்க, ஸ்கூலில் கேட்குறாங்க, அட்டண்டன்ஸ் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்தா அன்றைக்கி பிள்ளை என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படி கேமராவில் பார்க்குறாங்க, பிள்ளை வர்றது போகிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இவங்க வர டயத்தில் அந்த அந்த கேட்டு பக்கத்தில் கரெக்டாக காரை கொஞ்சம் அங்கிட்டு வச்சுட்டு மறுபடியும் பிள்ளையை கூப்பிடலான்னு போகிற டயத்தில் இந்த செகண்டில் இங்கிட்டு ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். நாட்கள் ஆனது, வருஷங்கள் ஓடினது. 4 வயசு பிள்ளை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் கழித்து இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற அவங்களுடைய வீட்டில் ஒரு அம்மா, ஏம்மா உங்களை மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. எங்கே எப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல போய் வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பிள்ளை இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளை பார்த்தா அந்த பிள்ளையுடைய கண்கள் 2 புடுங்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது. அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ நான் தான் உங்க அப்பா. இல்லை, எங்க அப்பா 5 மணிக்கு வருவார்னு சொல்லிச்சான் அந்த பிள்ளை. ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த பிள்ளை சில்லற காசை வச்சுட்டு 5 மணி ஆகுது, என்ன போலீஸ்லாம் கூப்பிட்டு எல்லாம் விசாரித்து எல்லாம் ஓரமாக ஒளிஞ்சு நில்லுங்க, 5 மணிக்கு என்ன நடக்கும் பார்த்தோன்னே 5 மணிக்கு இந்த கடத்திட்டு போனால இந்த கண்களை போடல, அவன் இந்த சில்லறையெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தானான். அப்போ காய்ச்சல் பிடிச்சிட்டாங்க. அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் காணப்படாமல் இருக்கிறாங்க. தேசத்தில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்கிறக்கு டைமில் காஷ்மீரில் நடந்த காரியங்கள், ஏகப்பட்ட காரியங்கள். இன்னைக்கு பிள்ளைகளை கடத்திட்டு போய், சின்ன பிள்ளை இருக்கனால என்னால் சொல்ல முடியல, தகாத காரியங்களை செய்வதற்கு கூட்டு போகிறாங்க. அந்த ஆத்துமாவுக்கு, அந்த பிள்ளைக்கு நான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பு. நீங்கள் நினைக்கிறீங்க என் பிள்ளை அதனால நான் அதை வசனம் சொல்லிக் கொடுப்பேன், பாட்டு சொல்லிக் கொடுப்பேன். இல்லை, உங்களுக்கு இந்த மந்தையில் சேர்க்கப்படாத ஒன்று என்ன இருக்குது? இங்கே இருக்கிற டீச்சர்ஸ், கர்த்தர் உங்களை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளையை மட்டுமில்ல, வர சந்ததி நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க கர்த்தருக்காக. நல்ல கையை தட்டுங்க உங்களுக்காக.
நான் சொன்னது இது ஒரு சாதாரண காரியம் எடுக்க முடியாது. 1% தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அநேக பிள்ளைகள் தேசத்திலே காணப்படாமல் போகிறாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை வச்சு மீடியா, சினிமா, விளம்பரம், எவ்வளவு காரியங்கள் நடக்குது. நாடகம், டிவியில் பார்க்கிற நாடகங்கள், சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிருக்கிறது தெரியுமா? செல்போன். நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்கு செல்போன் கொடுக்காதீங்க. இது நான் கண்டிஷனாக சொல்ல, தயவாக சொல்கிறேன். ஒரு வீடியோவில் பார்க்குறேன், அந்த பிள்ளை கேம் விளாண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. வெறும் கையில் இப்படி பண்ணுது. சின்ன வயசுலேருந்து கேமை பழகி கொடுறது. இன்றைக்கி செல்ஃபோனை காமிட்டி தான் சாப்பாடே சில பேர் ஊட்டுறோம். அப்படி செய்யாதீங்க. பிள்ளைகளுடைய பார்வை என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரக்கு இடம் கொடுங்கள். அப்ப இடம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தடையா இருக்கு? சினிமா தடையா இருக்கு, மீடியா தடையா இருக்கு. ஏன்? நம்மளே தடையா இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை மட்டும் வளர்த்தால் மட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தால் மட்டும் போதாது. உங்க சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல அல்லது எதிர் வீடா இருக்கலாம், அவர்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ சிறுவர்கள், லட்சக்கணக்கான சிறுவர்கள் உணவு இல்லாம சோமாலியா போன்ற தேசங்கள்ல மரித்து போறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை அற்புதமா அழகா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தமா சொல்லாமா? ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், உங்களை நேசிக்கிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்க. அவர்கள் தரிசுறாங்க. இயேசுவோட காலத்திலே இயேசு பக்கத்துல, ஜீசஸ் பக்கத்துல போறதுக்கு யார் தடையா இருந்தா சொல்லுங்க. உங்க வசனம் நம்ம தடையா இருக்கக்கூடாது. மார்க் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் போய் தரிசிப்பார்கள். நான் சொல்கிறேன், இந்த வசனம் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது வாசித்தேன், எனக்கே அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ இந்த பாப்பா இருக்கு, வாமா இங்கே வா. இந்த பிள்ளைக்கு தேவ தூதரை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். லேலுயா, லேலுயா. நீங்க இந்த பிள்ளைக்கு விரோதமா நினைக்கலாம், எதை சொல்லி கொடுக்காம இருக்கலாம், என்ன செய்யலாம். ஆனா இந்த பிள்ளைக்கு கர்த்தர் தேவ தூதனை வச்சிருக்கிறாரு. இந்த பிள்ளையோட தூதன் இருக்காம பார்த்தீங்களா, பரலோகத்துல போய் தேவனை தரிசித்து மறு ரிசல்ட்டை கொண்டு வரும். இந்த பிள்ளை பண்றது. அதனாலதான் ஆண்டவர் சிறு பிள்ளையை நிறுத்தி, இந்த சிறியரில் எதை செய்றீங்களோ அது எனக்கு செய்தீங்க. அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைய நம்ம மதிக்காம இருக்கலாம். இந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் நீங்க அப்படியே பெரிய ஆள் கொடுப்பீங்க, டீ ஸ்நாக்ஸ்னு. ஆனா இந்த பிள்ளைய பார்த்து, பாப்பா ஹாய், பாப்பா ஹாய், டீ நான் வாங்கி இந்த பிள்ளை கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதோட பலனை இன்மேலும் மறுபடியும் நான் அனுபவிப்பேன். நல்லா கையை தட்டி அல்லேலூயா. பிள்ளைங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அன்று டிஎல் மூடி போய் பிள்ளைகளை போய் உட்காந்துக்குமா, நல்ல பிள்ளை, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. அவர் ஒரு வசனத்தை வச்சு 150 பிரசங்களை பண்ணியிருக்கிறார் டிஎல் மூடி. பாருங்க, இந்த பிள்ளை ஓடி 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 போனாலும் டிஎல் மூடி அவ்வளோ பெரிய பிரசங்கியாரு, பிள்ளைகளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வருவாராம் கூட்டத்துக்கு. அப்ப பிரசங்கம் முடிஞ்சு, சர்ச்செல்லாம் முடிஞ்சு, சுவிசேஷ மீட்டிங் முடிஞ்ச உடனே கேட்டாங்களா, ஐயா நீங்க எத்தனை ஆத்மாக்கு ஆதாயம் பண்ணீங்கன்னு. நான் 2 ஆத்மாவை ஆதாயம் பண்ணேன் அப்படின்னாங்க. 2 ஆத்மாவா? புரியலையே. ஒரு 60 வயது உள்ள பாட்டி, அவங்க அரை ஆத்மா தான். ஆனா இந்த மாதிரி பிள்ளைய இவங்க எனக்கு முழு ஆத்மாவாக இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில், கர்த்தருடைய இடத்துல உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொன்னார். பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலக்கொள்ளைக்கும் தப்புவிப்பா.
அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைக்கு நீங்க தான் என்னது பொறுப்பு. இந்த பிள்ளைகளை விட்டுறாதீங்க. பிள்ளைகளை ஒன்னும் நேசிங்க. பிள்ளைகளை லாஸ்ட் அந்த வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். எத்தனை வசனம் பாது? 16 வாசிங்க மறுபடியும். அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க, முடிக்க போறேன். நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். நல்லா கவனிங்க. பிள்ளைகளை இன்னைக்கு ஆனா பெண்ணுனா ஒன்றும் கிராமங்களில் இருக்கு, மதுரை போல சிட்டியில் இருக்கா என்ன எனக்கு தெரியல. ஆனால் கிராமங்களில் கூட பெண் குழந்தைனா என்ன செஞ்சார் இன்னைக்கு? நல்லா கவனிங்களேன். அகஸ்டின் ஜெயக்குமார் அவர் சொன்னார். அவர் சொன்ன சாட்சி ஒன்று, ஒரு இடத்துல ஒரு ரயில் ஸ்டேஷனில் ஒரு நாய் கச்சிக்கு தின்னுக்கிட்டு இருந்துச்சான். என்னன்னு போய் அந்த இடத்துல பார்த்தா பிள்ளையை தூக்கி எறிஞ்சிருக்கிறார்கள். அந்த பிள்ளையோட கையை நாய் தின்னுக்கிட்டே இருந்துச்சான். அவர் அப்படியே எடுத்துட்டு வந்து தாம் பிள்ளையாக நேசித்து அவர் வளர்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். அந்த பிள்ளைக்கு ஒரு கை இல்லை. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல், ஒருவேளை தாயும் தகப்பனும் சரீரத்துக்கு இருக்கலாம், ஆவிக்குரிய தாய் நீங்க தான். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய தகப்பன் நீங்க தான். உங்களுக்கு கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. சண்டே கிளாஸ் பண்றவங்க தான் ஊழியத்தை செய்யணும், சண்டே கிளாஸ் பண்றவங்க தான் பேர் பாட்டு சொல்லிக்கணும் இல்ல. அவங்க சண்டே பண்ணலாம், ஆனா ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசனம், பாட்டு, வேதத்தில் உள்ள சம்பவங்கள் சொல்லிக் கொடுப்பது இங்க இருக்கிற எல்லா மேலும் விழுந்த பிள்ளைய நேசிங்க. ஒன்னும் நேசிங்க. உங்க பிள்ளைய மட்டும் நான் சொல்ல வரல, மறுபடியும் அதான் சொல்றேன். உங்களுக்கு பார்க்கிற பிள்ளையெல்லாம் நீங்க நேசிங்க. நாங்க பல இடங்கள்ல ஊழியம் செய்யறோம். சிறுவர்களுக்கு பல இடங்கள்ல பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகள் போதை வஸ்துகள்ல இன்னைக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியுமா? கணக்கெடுக்க முடியாது. சீரட் அடிக்கிறான், போதை அடிக்கிறான், ஏதோ காரியத்துக்கு சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் விடுகிறான். சின்ன பிள்ளை இருக்கனால சில காரியங்களை டீட்டெயிலாக பேச முடியல பெரியவங்க கிட்ட, இருந்தாலும் அது மாடலாக சொல்லிக்கிறேன், அதை புரிஞ்சுக்குங்க. அவ்வளவு காரியங்கள் நடக்குது. வட மாநிலங்கள்ல எத்தனை சின்ன பிள்ளைகள் வேற வேற காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஆண்டவரே நான் ஆசீர்வதியும், சூப்பர். ஆண்டவரே நல்ல வீடை தாரும், சூப்பர். நல்ல காரை தாரும், சூப்பர். நல்ல கணவனை தாரும், மனைவி தாரும், சூப்பர். நல்ல பிள்ளைகளை தாரும், சூப்பர். எத்தனை பேர் நல்லா கவனிங்களேன். நம்ம பிள்ளைகளை கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு அனுப்புகிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அனுப்புகிறோம், கீபோர்டு கிளாஸுக்கு அனுப்புகிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தமிழ் கிளாஸு, இங்கிலீஷு, ஹிந்தி, அப்படி போய்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆவிக்குரிய பாடத்துக்கு அனுப்பியிருக்கீங்க? அனௌன்ஸ்மெண்ட் கூட அக்கா பண்ணாங்க, 2வது வீக்கு சிபிஎஸ்சி நடக்குது, உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து அனுப்புங்கள். இன்னைக்கு எத்தனை சின்ன பிள்ளைங்க சினிமா தேட்டரில் உட்காந்துருக்காங்க தெரியுமா? இங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் பாக்கியம் பெற்ற சந்ததி. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டு இருக்க ஜனம் இந்த பிள்ளை தான் முதல் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி மூலமாக தான் சபை வளரும். ஆமென் சொல்லுங்க. இந்த சந்ததி மூலமா, இந்த பிள்ளைகள் மூலமா தான் நாளைக்கு இங்க இருக்க நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்லுவேன். என் கூட வந்து தம்பி யுவராஜ் என்ன ரைட் ஆயிட்டான். அவனுக்கு நான் போய் ஒரு வீட்டில் வச்சு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ போய் டெய்லி மாசம் போய் சொல்லுவேன், டான்ஸ் ஆடுவேன், அப்படியே ஆக்ஷன் பண்ணி சொல்லுவேன், வசனத்தை சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு கூட சொன்னேன், தம்பி பரலோகத்தில் ஆண்டவர் கேட்பார் என்ன பார்த்து, பிரேம் நீ என்ன ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண? ஆண்டவரே நான் யுவராஜ் தம்பியை ஆதாயம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறான். இப்போ போகிற ப்ரோக்ராம்லாம் போகிறோம், ஸ்கிட்டு போடுறோம், எல்லாத்துக்கும் செய்கிறோம். ஏன்னா இந்த வயசில் பிடிச்சது தான் நான் அந்த தம்பியை, நானும் சின்ன வயசில் பிடித்தது தான். அதனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். இன்னைக்கு யாரோ பரிதிமை குருடன் பாருங்க, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு
அப்போ கேள்விப்படணும்னா யாரோ சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் அறியாத சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை வீடுகளில் உட்காராங்க, எத்தனை பேர் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிப்பை சொல்ல வரல, அந்த படிப்புக்காகவே போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சின்ன பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரணும். ஓகேயா? பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. பவுல் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், கற்ப வேதனைப்படுறேன். என்ன வேதனைப்படுறேன்? எதுக்கு சொல்லுங்க? உருவாக இருக்கு. இந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்குவதற்கு நான் வேதனைப்படுறேன். சின்ன வயசில் சண்டே கிளாஸுக்கு நீ வேணாம் அப்படின்னு துரத்தி விடப்பட்டு அவன் வெக்ஸ் ஆகி பயங்கர கொடூரனா மாறினவன் தான் ஹிட்லரு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் வெறுத்தாங்க, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி. அவன் அதை பார்த்து போகலான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான், உருவானவன் தான் ஹிட்லர். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் எப்பொழுதும் பார்ப்பது என்ன தெரியுமா, நாளைக்கு இந்த பிள்ளை பெரிய டாக்டர், நாளைக்கு பிரதமர், நாளைக்கு சிஎம், நாளைக்கு ஐபிஎஸ், எல்லா எஸ்ஸும் இங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. அல்லேலூயா. இவங்களாம் நல்லா வளர்ந்து வந்தால் யாருக்கு பெருமை? முதலாவது தேவனுக்கு மகிமை உண்டாகும், ரெண்டாவது நம்ம சபைக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமான முறையில் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆதியாமத்தில் இந்த பிள்ளை ஒரு வசனம் என்னமா சொன்னீங்க, அந்த இஸ்மவேல் இதான சொன்னீங்க, கர்த்தர் தேவதேவன் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா. உங்களுடைய வார்த்தையை கேட்க சின்ன பிள்ளை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, இயேசுப்பாட்ட கேளுங்க, உங்கள் அம்மா அப்பா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யார் மூலமாக தெரியுமா? உங்கள் மூலமாக தான். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பது நம்முடைய கடமை. சரீரத்தில் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை வர வைத்தார். இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீங்க. ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. இந்த பிள்ளைகளை ரொம்ப நேசிங்க. நம்ம டைமில் நான் முடிக்க போகிறேன். இங்கே உள்ள பிள்ளைகள் மாத்திரமல்ல, சபைக்கு வெளியில் இந்த மந்தையில் இல்லாத ஆடுகள் உண்டு. அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோமா? 15 வசனம், எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளைகளாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் குழந்தைகள், இவங்களை போல மாற சொல்றாரு. இந்த குழந்தைய நான் அடுத்த செகண்டு பாப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிட்ட அடுத்த செகண்ட் என்ன செஞ்சது, மாறிடுது. இந்த பிள்ளையோட ஹார்ட் போல, இருதயம் போல கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் மாற வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், ஒருத்தன் அந்த பையனை அட்டின்னு அடிக்கிறான், நெஞ்சில் மிதிக்கிறான். அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டில் பார்க்குறோம், அடிக்கிறான். அவன் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறான், மறுபடியும் அடிக்கிறான். கொடுமைகள் நடத்தப்படுகிறது நம்முடைய இந்தியா தேசத்தில். நான் அது ஒரு வைராக்கியமாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட செய்கிற எல்லா பொல்லாத காரியங்களும் அழிய வேண்டும் நம்முடைய தேசத்தில் இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா தேசத்தில் சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு காணப்படாமல் போகிறாங்க, வேறு வேறு காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மீடியாவுக்கு போகிறாங்க, வழி தவறி போகிறாங்க. அதை நடத்துவதற்கு நம்மளை தான் கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். பிள்ளைகளை நேசிப்போம், சிறு பிள்ளைகள் இடத்திற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்தார்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது, அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் யாருடையது? இந்த பிள்ளைகளோடு. ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி, இந்த பிள்ளைகளுக்காக, ஒன்றும் இந்த மந்தையில் சேர்க்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டவரே எங்கள் சபைக்கு கொண்டு வாங்க சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஒன்றும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசு அவர்களை ஆசீர்வதித்தார், சிறு பிள்ளை மேல் கையை வைத்து ஆசீர்வதித்தார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துச்சு, நான் சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை, காலையில் எழுந்துச்சு உங்கள் பிள்ளைய 2 பிள்ளை இருக்காங்களா, 3 பிள்ளை இருக்காங்களா, 1 பிள்ளை இருக்காங்களா, நீங்கள் டெய்லி அந்த பிள்ளை மேலே தலையை தொட்டு, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன்,
இவன் சந்ததி பலத்திற்கும் சொல்லிக்கொண்டே இருங்க. வார்த்தை பிள்ளையை உருவாக்கும். ஆண்டவரே, சபைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. இன்னும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் சமீபத்திற்கும் தூரத்துக்குமான தேவன், நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளையை ஆண்டவரே எல்லாம் நரபலி கொடுக்கிற எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறப்பா தேசத்துல. நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நதியில சின்ன சின்ன பிள்ளைகள் முதலைகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. பலி செலுத்தினா அதெல்லாம் மாறிட்டு. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் பிள்ளைகளை இயேசுவுக்காக வளர்க்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. நன்றி செலுத்துகிறோமாப்பா. நீர் தொடர்ந்து வழி நடத்தும். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபை விசுவாசிகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்க ஜீவனை அறிக்கை செய்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சபை ஒன்றும் பெருகி ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். புறப்படுவோம், தேபோரால் போல எழும்பிடுவோம். கிதியோனாய் புறப்படுவோம், தேபோரால் போல எழும்பிடுவோம். திறந்த தேசத்தில் படை வரும் முன் தீவிரம் செயல்படுவோம். பக்தி நிறைந்த தேசம் நம் பாரத பெரும் தேசம். சத்திய தேவனை அறிவித்திட தேவை நிறைந்த தேசம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மிக அருமையாக உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்திய தேசத்திலே ஏராளமான சிறு பிள்ளைகள் உண்மையான இந்த பாதை அறியாதபடிக்கு பிசாசின் பாதையிலே போகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆண்டவர் இந்த தேவ வார்த்தையின் மூலமாய் அவர் உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். அவனுடைய பிரசன்னத்திலே அப்படியே அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசியிருக்கிறார். தேவ பிள்ளையே, உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே, பிள்ளைகளை நானும் ஆண்டவர் அண்டை இழுத்து வர வேண்டும் என்ற ஒரு உணர்வும் தீர்மானம் எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க போகிறோம். இது மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். தேவ பிள்ளையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிதியோனாய் புறப்படுவோம், தேபோரால் போல எழும்பிடுவோம். திறந்த தேசத்தில் தடை வரும் முன் தீவிரம் செயல்படுவோம். கிதியோனாய் புறப்படுவோம், தேபோரால் போல எழும்பிடுவோம். திறந்த தேசத்தில் தடை வரும் தீவிரம் செயல்படுவோம். பக்தி நிறைந்த தேசம் நம் பாரத பெரும் தேசம். சத்திய தேவனை அறிவித்திட தேவை நிறைந்த தேசம். தேவை நிறைந்த தேசம். ஒரு நிமிடம் அப்படியே மிக அமைதியாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே,
என்னையும் கிருபையாய் பயன்படுத்துங்க. நானும் அநேக சிறு பிள்ளைகளை உமக்கென்று நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்திலே ஒரு நிமிடம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. என்னோடு எங்களோடு பேசினீரே, உமக்கு மகிமை. ஜீவ வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்வதாக. ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற தகப்பனே, வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் தெய்வ பிள்ளையே. ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் சீக்கிரத்தில் இறங்கி வரப்போகிறார். இனி காலம் இல்லை. உண்மையாகவே இனி காலம் இல்லை. தேவ வார்த்தைகளை சீரியஸாக எண்ணுங்கள், சீரியஸாக உணருங்கள். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று கேளுங்கள். கிருபையா என்னை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவநாமத்தினாலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.